ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி மீதமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கூடவே கருகாப்பில் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே நம்ம மஞ்சள்தூள், ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வரமிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற சப்பாத்தி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா சப்பாத்தியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட ரெடியாக இருக்கிற கொத்து சப்பாத்தி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.